சபரிமலை ஐயப்பன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்ற உயிரினம் என்னங்க? சபரிமலை ஐயப்பனோட வாகனம், அந்த மணிகண்டனோட வாகனம் புலிதானப்பா. புலியெல்லாம் வீட்டுக்கு வருமா? புலியெல்லாம் வந்தா சாத்தியப்படுமா? நம்புற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு அன்பர்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொல்ற இந்த பதிவு உண்மையான பதிவு. அந்த தன்னுடைய தான் விரதம் பிடிச்ச பக்தனை பார்க்க அந்த சபரிமலையோட ஐயப்பன் அவருடைய வாகனத்தை அனுப்புன கதையைத்தான், உண்மையான நிகழ்வைத்தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, இதே மாதிரி சபரிமலை ஐயப்பன், அந்த மணிகண்டன், அந்த எரிமேலி சாஸ்தா, கரியர சுதை ஆனந்த சித்த ஐயன் ஐயப்பன், அந்த ஐயப்பன் மேலே பெருவாரியான பக்தியை கொண்டு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயா நான் உன்னைய பிறந்தளந்து இப்போ வரைக்கும் நான் நினச்சி வணங்கிட்டு வர்றேன். ஆனால் இப்போ என் பிள்ளைக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை, ஒரு ஆண் குழந்தைய நீ கொடுத்த அப்படின்னா என் வீட்டுக்காரரையும் பிறக்கிற பிள்ளையையும் உனக்கு மாலை போட்டு ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் நாங்கள் நடந்து வந்து உன்னைய பார்த்து உன்னைய தரிசனம் பண்ணிட்டு வர்றையா அப்படின்னு அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டன அடுத்த ஒரு சில வருடங்களில் அவருடைய மகனுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, முதல் முறையா சரி நமக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நாம ஐயனை நாம எப்படி வேண்டுதல் வச்சோமோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு நாம இருமுடி கட்டி நாம நடந்து போய் அவரை தரிசனம் பண்ணி வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த அம்மா வீட்டில் அந்த கார்த்திகை மாதம் முதல் தேதிக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் பண்ணி நல்லா வெள்ளை அடிக்கிறாங்க. நல்லா வெள்ளை அடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம். எப்படி அப்படின்னா, வெள்ளை அடிக்கும் போது அந்த வீட்டில் இருக்க பள்ளி செத்து போகுது. அப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே மன வருத்தம். ஐயா என்னையா உன்னை நினச்சி விரதம் பிடிக்கணும் அப்படின்னு வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கும் போது இப்படி ஒரு பள்ளி செத்து போச்சே, ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குதே. ஐயா குத்தங்குறை இருந்தா நீ மன்னிச்சுக்க, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னிச்சு சத்தியமான 18ஆம் படி மேலே இருக்கு ஐயப்பா மன்னிச்சுக்கையா அப்படின்னு ஐயப்பன்ட்ட பரிபூரணமாக வந்துட்டு மறுபடியும் விரதம் பிடிக்கிறாங்க, போகிறாங்க, மாலை போட்டு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மாலை போட்ட அந்த 48 நாள் விரதத்துக்குள்ளேயே அந்த அந்த வீட்டில் ஒரு கேதம், அந்த வீட்டில் இல்லை தன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு கேதம், ஒரு இழவு. அப்போ அந்த இடத்துல இவங்க கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா, ஐயா நான் உனக்கு வச்ச வேண்டுதலை நிறைவேற்றணும்னு உனக்கு வீட்டை நான் வெள்ளை அடித்து நான் பார்க்கும்போதே எனக்கு நீ அந்த பள்ளி செத்து ஒரு தடங்களை கொடுத்த, ஒரு கெட்ட சகுனத்தை கொடுத்த, இருந்தாலும் நான் விரதத்தை பிடிச்சேன். இப்போ ஒரு இலவு நெருக்கமான உறவு ஒருத்தரை பறி கொடுத்துட்டேன் ஐயா என்ன பண்ண அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாமல் மாலையை கலட்டுறாங்க. ஐயப்பனுக்கு போட்ட மாலையை கலட்டுறாங்க. அதெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாது, ஆனால் நடக்கும். ஐயப்பனுக்கு போட்ட மாலையை கலட்டி அந்த இலவுல கலந்து அவங்க தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம். அதனால வேற வழியே இல்லாமல் ஐயப்பனுக்கு ஒரு அபராத காணிக்கையை செலுத்திட்டு, ஐயா நான் 3 வருஷம் வேண்டியிருந்தேன், இதை மன்னிச்சுக்க, அடுத்து 3 வருஷத்துக்கு பதிலாக 5 வருஷம் உனக்கு மாலை ஓட்டு அந்த எல்லைக்கு நான் வர்றேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா வேண்டிக்கிட்டு அந்த இலவுல கலந்து எல்லாத்தையும் பரிபூரணமாக எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதை செஞ்சதுலேருந்து ஒரு 3 வருஷம் டைம் ஆகுது. அடுத்த 3 வருஷம் அவங்க மாலையே போடலை. அப்போ அந்த இடத்துல ஐயப்பனுக்கு கோவம் வருது. எப்படி வருது அப்படின்னா, உண்மையான நிகழ்வு. அப்போ அந்த இடத்துல ஐயப்பனுக்கு கோவம் வரும்போது எப்படி அப்படின்னா, 3 வருஷம், 1 வருஷம் பரவாயில்ல, 2 வருஷம் பரவாயில்ல, 3ஆவது வருஷமும் நீ எனக்கு மாலை போட்டு நீ என்னை பார்க்க வரலையே அப்படின்னு அவருடைய வாகனம் அந்த புலியை அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. இதுதான் முக்கியமான இடம். எது மாதிரி அனுப்புறாரு அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு அந்த கார்த்திகை முதல் மாதம் நெருங்கும் போது, கார்த்திகை முதல் மாதம் தொடக்கத்திலேயே ஒரு சில கனவு. எது மாதிரி கனவு அப்படின்னா, இரவு நேரத்தில் ஒரு மாதிரி புலி உருமுற மாதிரியே ஒரு சத்தம். என்னையா புலி உருமுற மாதிரியே கனவுல தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சரின்ட்டு ஒரு நாள் விட்டாங்க. 2ஆவது நாளும் புலி உருமுற மாதிரியே சத்தம். என்ன மறுபடியும் புலி உருமுதே, என்ன 2 நாளாக இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, ஒருவேளை நாம் அந்த அடுத்த மாதம் கார்த்திகை ஐயப்பனையும் மனசில் அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க. 3ஆவது நேரமும் புலி உருமுது கனவுல.
புலி உருமிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை உருமும்போது அவங்க கனவுல என்ன பண்றாங்க? புலி எங்கேயோ உருமுற மாரி இருக்கேன்னு பயந்து போய் தன்னுடைய வீட்டு கதவ திறக்கும்போது, அவங்களுக்கு கனவுல அந்த ஐயப்பன் அந்த புலி வாகனத்த காட்சி குடுக்குறாருங்க. உடம்பு சிலிர்க்கும், மெய் சிலிர்க்கும். எப்படி எப்படின்னா, அந்த ஐயப்பனோட அந்த வாகனம் புலி எப்படி எப்படின்னா, கோவமும் இல்லாம, சாந்தமாவும் இல்லாம, அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஒரு பார்வை பார்த்து லைட்டா ஒரு உருமுது. பார்த்த உடனே அவங்க திவுகுல அடிச்சு கனவுல எந்திரிச்சுட்டாங்க. ஐயோ! நமக்கு இப்படி ஒரு கோவக்குரிய ஐயப்பன் நம்ம கனவுல காட்டிட்டாரே! நமக்கு இத்தன சவன தடைகள் வந்துச்சே! நாம அதையும் மீறி நம்ம 3 வருஷமா நாம போகலையே! அப்படின்னு என்ன பண்றாங்க? அதே அந்த மாசம், அந்த தை மாசத்துக்கு முன்னாடியே வீட்ட அதே மாதிரி சுத்தம் பண்ணி, கொத்தம் கோமியம் தொளிச்சு, அவங்க வீட்ல இருக்கிற அந்த ஆண் பிள்ளைகள், அப்பாவும் மகனும் மாலை போட்டு, அப்ப இருந்து 3 வருஷத்துக்கு பதிலா 5 வருஷம் அந்த சபரிமலை சாஸ்தாவ போய் பார்த்து அவங்களுடைய வேண்டுதல நிறைவேத்துறாங்க. இதுதான். இப்படித்தான் ஐயப்பனோட வாகனம் வீட்டுக்கு வரும்னு சொல்றேன். அவருடைய வாகனம் புலி பால் எடுத்து புலியோட வந்து தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய தாய காத்த சத்தியமான அந்த பதின அந்த ஐயப்பன் எப்படி சொல்றது அப்படின்னா, கேட்ட குறைய தீர்த்து கொடுக்கிற மாபெரும் ஒரு ஒரு தெய்வங்க. அதனால மனித பிறவில ஒரு தடவையாவது சபரிமலை ஐயப்பனை பார்த்துறணும். ஒரு தடவையாவது அவரை பார்த்துறணும். அந்த மலையேறி அவரை வாசம் பண்ணிட்டு நாம கண்டிப்பா வந்துடணும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நிறைய அதிசயங்கள்ங்க. ஐயப்பனை சுத்தி நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது புல்லுமேட்டு பாதையிலிருந்து இறங்கி நடந்து போகும்போதெல்லாம் அந்த இடத்துல யானையும் அவருக்கு வாகனம் தான். அந்த யானையோட அந்த நிகழ்வு தெரியும். யானை கண்ணிலேயே படும். அப்ப இதே மாதிரி அந்த யானை கண்ணில் படும்போது என்ன பண்றாரு குருசாமி, ஒருத்தரை கூட்டு போகும்போது பார்த்துட்டாங்க. சாமி, அவனை யானை இருக்கிற மாதிரி தெரியுது சாமி, இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, சாமி ஓங்கி ஓங்கி சரணம் சொல்லுங்க சாமின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே, ஆனந்த சித்தனே, ஐயன் ஐயப்பனே, எரிமேலி சாஸ்தாவே, பாபரின் தோழனே, மஞ்சள் மாதாவே, 18 அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சரணத்தை சொல்லிக்கிட்டே வராரு. குளத்து புலை வாழகனே, குழந்தை உள்ளம் கொண்டவனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த யானையானது, அந்த யானையோட உருவமானது அந்த இடத்துல மறையுது. அவங்க சந்தோஷமா போய் அந்த ஐயப்பனை வழிபட்டுட்டு வர்றாங்க. இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இருக்குங்க. ஐயப்பனோட அருள் இருந்துச்சு, ஐயப்பன் வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவருடைய உயிரினம் என்ன வரும் அப்படின்னா அவருடைய வாகனம். புலியும் தெரியும், யானையும் தெரியும். அதனால இந்த உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு ஐயப்பனை பெருவாரியா நேசிக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஐயப்பனுக்கு மாலை போடும்போது அந்த 48 நாட்கள் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடலும் உள்ளமும் உணருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து நமக்குள்ள ஒரு இன்பமான நிலையை கொடுப்பாரு. நமக்குள்ள அவ்வளவு அழகா காலை முதல் இரவு வரை அந்த பஜனையிலிருந்து நம்மளை ஒரு அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சு அவர் நம்ம எல்லைக்கு அழைச்சி வருவார் ஐயப்பன். அதனால சொல்றேன், ஒரு தடவையாவது அந்த மகிழ்ச்சிய எல்லா மக்களும் பெற்றணும், ஐயப்பனை பார்த்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இக்கணத்துல ஹரிகர சுதன ஆனந்த சித்தன ஐயப்பனை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை ஐயப்ப பக்தர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.